அவனை நான் தேடிட்டு இருக்கிறேன். டேய் பேராடா வச்சிருக்கிற பிச்சை பெருமாளா எச்சி பெருமாள் வச்சுக்கடா. அநியாயத்துக்கு என்ன கலர் ரோடு கேஸ்ல மாட்டி விட்டியா? நான் மாட்டி விட்டேன். நீங்க தான் தொழில் செய்ய சொன்னீங்க, செஞ்சே நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. டேய் நான் தொழில் செய்ய சொன்னேன், கலர் ரோட் அடிக்கிறதுலாம் ஒரு தொழிலாடா? பெரிய பெரிய ஆட்கள் அடிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியல. நான் அடிச்சேன் தெரிஞ்சு போச்சு. சரி சரி இந்த பெட்டியை ஒரு இடத்துல போய் சேர்க்கணும், நான் வர விடுங்க. இருடா, பொட்டிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறதாடா இப்ப நாட்டிலேயே பெரிய பிரச்சனை. பொட்டிக்குள்ள என்னடா வச்சிருக்கேன்? என் உயிரே இருக்கு. பொட்டிக்குள்ள உயிரை வச்சு நீ என்ன பணமா நடமாடுறியா? சரி சரி பேசுறதுக்கு நேரம் இல்ல, விடுங்க. அட விடுங்க, பொட்டி என்கிட்ட விட்டுட்டு ஓடுறியா? என்னைக்காவது ஒரு நாள் நீ பொட்டியை தேடிட்டு வருவடி, அன்னைக்கு வச்சுக்கிற உனக்கு ஆப்பு. டேய் பிச்சை பெருமாள். இங்க ஒரு பிச்சை பெருமாளா? சார் ஒண்ணு அவனை பேரை மாத்திக்க சொல்லுங்க, இல்லன்னா நீங்க பேரை மாத்திங்க. நடு ரோட்ல பட்டப்பகல பெட்டியோட நிக்கிறியா? பொட்டி வச்சிருந்தா நடு ரோட்ல நிக்க கூடாது, பிளாட்பார்ம் மேல ஏறித்தான் நிப்பாங்களா? சார் பொட்டி என்னது இல்ல சார், அந்த பிச்சை பெருமாள் சார். எந்த பெருமாளா இருந்தாலும் ஓபன் பண்ணிட்டேன் சார். நாட்டு நிலைமை புரியாம பேசுறீங்களே சார். தமிழ்நாட்டுல ஒரு பெட்டி தனியா கிடந்தா உடனே திறக்க கூடாது சார். அப்படி திறந்தா ஒரு கூட்டமே அவுட் ஆயிடும் சார். டோன்ட் வரி, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் மெட்டல் டிடெக்டரோட வந்திருக்கேன். நதிங், ஓபன். ஹெல்ப் மீ. யா. ஐயா! பொணத்துக்கு வெடி வச்சிருக்காங்க. ஏன் பொணத்துக்கு வெடி வைக்கிறாங்க? சரியா சாகலன்னா கடைசி அந்த வெடி சத்தத்துல செத்து போயிருவான்ல, அதுக்கு தான். வெட்டிய தரையா? சார் கடமை இல்லைங்க, கரெக்டா இருக்குங்க சார். தட் இஸ் பிச்சை பெருமாள். கஞ்சா. முதல்ல கள்ள நோட்டு, இப்ப கஞ்சாவா? சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார், எல்லாம் அந்த பிச்சை பெருமாள் தான் சார். மறுபடியும் அந்த பேரை சொல்லாத, யூ அண்டர் அரெஸ்ட். உனக்கெல்லாம் கம்பி எண்ணுனா தான் புத்தி வரும். வெயிட், என்ன சொன்னீங்க? கம்பி எண்ணுனா தான் புத்தி வரும். 1 2 3 4 5 6 7 எண்ணிட்டேன். இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சா? கம்பி எண்ணுனா தான் புத்தி வரும்னா அப்ப நாட்டுல கம்பி கடை வச்சிருக்கவெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் கம்பி என்றான்? அவெல்லாம் என்ன புத்திக்கே டெப்போவா? வர்றேன் வர்றேன் வர்றேன். அண்ணே இது ரொம்ப ராசியான இடம். ஜெயிலியாவது ராசி பாக்குறது விடுறா மொட்டை போடா. அண்ணே இங்க ஒரு வாட்டி வந்தா ரெண்டாவது வாட்டி வந்தே தீரணும்னே. ஏன் ஜெயில் கதவுல காந்த தொட்டி எடுக்கிறாங்களா? அது இல்லங்கண்ணே, 2 வாட்டி வந்ததுக்கே நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்களே. நாங்க எத்தனை வாட்டி வந்திருக்கேன் தெரியுமா? நீ எத்தனை வாட்டி? நான் 5 வாட்டி. நான் 7 வாட்டி. நான் 9 வாட்டி. 18 வாட்டி. நிறுத்துங்கடா, இது என்ன சபரிமலை ஐயப்பன் கோயிலாடா? 2 வாட்டி வந்தா கன்னிசாமி, 18 வாட்டி வந்தா குருசாமி. அப்ப நான் 2வது இடம் வந்திருக்கேன் கன்னி திருட, 18வது இடம் வந்தா குரு திருடனாடா? இவ்வளவு கட்டி முடிச்ச பிறகு கட்டினதே தப்பு இடிடான்னு சொல்றான் அந்த ஆபீசர். இந்த இடத்துல கட்டு, அப்புறம் பர்மிஷன் வாங்கிக்கலான்னு ஐடியா கொடுத்ததே அவன் தான். இப்ப இந்த இடத்துல ஒரு வில்லங்க இருக்குன்னு புதுசா சில டாக்குமெண்ட்ஸை காட்டுறான். அரசியல்வாதி உள்பட இந்த கார்பரேஷன் ஆபீசருக்கும் லட்சம் லட்சமா பணம் கொடுத்தாச்சு. அது போதாதுன்னு இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இன்னொரு பார்ட்னர் ஆகணும்னு ஆசைப்படுறான். இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் இருக்கவே கூடாது. நாளைக்கு காலையில 9 மணிக்கு அவனோட பெசன் நகர் வீட்டுல இருந்து கிளம்பி 10 மணிக்கு ஹைகோர்ட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்க போறான். அவன் போய் சேரவே கூடாது. போற வழியிலேயே அவனையும் அவனோட அந்த டாக்குமெண்ட்ஸை சேர்த்து அழிக்கணும். இவன் பாம்பு வைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். இவனை என் பார்ட்னர் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். நீயே எல்லாத்தையும் பண்ணிட்ட, இருந்தாலும் என்ன நம்பி வந்திருக்க. எனிவே உன் நம்பிக்கை வீண் போகாது. மணி 9 ஆச்சு, இன்னும் வரலையே. வந்துட்டா போல இருக்கு, வண்டி போகுது. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், பப்ளிக் பிளேஸ். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அடி டிஸ்டன்ஸ் குள்ள போ, அப்பதான் ரிமோட் வேலை செய்யும். ஏன் வண்டி ஸ்லோ பண்ற? குழந்தைய பொம்பளைய இருக்கிறத ஏன் கிட்ட சொல்லல? நோ சென்டிமெண்ட். இப்ப விட்டு அவனையும் அவன்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸை அழிக்க முடியாது. கிட்ட போ. கொஞ்சம் ஹைகோர்ட்டுக்கு அவன் தனியா தான் போவான்.
போற வழியில தான் ஸ்கூல் இருக்கு. அவங்க 2 பேரையும் அங்கே இறக்கி விட்டுருவான். அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலாம். புரியாம பேசாத. கொஞ்ச நேரத்தில் சிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. நாமளும் தப்பிக்க முடியாது. உனக்கு தேவை வந்தா அவனை நான் முடிக்கிறேன். என்னால முடியும். ஆனா இப்ப வேண்டாம். நோ சான்ஸ். கிட்ட போ. ஏய் வேண்டாம். ஏய் 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 நான் தான் வேணாம் சொன்னேன்ல. குழந்தைங்களையும் பொம்பளைங்களையும் கொல்ல முடியாதுன்னு சொன்னேன்ல. பச்சை குழந்தை பொம்பளை எப்படி மனசு வந்தது? நான் தான் அவனை முடிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஏய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தப்பு நடந்து போச்சு. இப்படி நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒன்று அனுப்பிச்சிருக்க மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். நாளைக்கு பேசிக்கலாம். நானே வரேன். ஹலோ. தாத்தா, நீங்க வேலையை கரெக்டா முடிப்பீங்கன்னு நான் முட்டாள் பேசுறேன். உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். முடியாதுன்னா சொல்லிட வேண்டியதானே. நீங்க யார் அனுப்பிச்சீங்க? என்னாச்சு அவருக்கு? ஏன் ஆளைய சுட்டு கொண்டுட்டான்? என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? அதிகமா பேசாத. இன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்கா இருந்தா ஆபரேஷன் அதை விட ஒழுங்கா இருக்கும். நீ என்ன சொன்ன? ஆபீஸை மட்டும் தனியாக தான் போவான்னு சொன்னேன். அவன் ஃபேமிலி கூட போவான்னு சொன்னியா? ஏன் சொல்லல? கூட யார் போனா அவனுக்கு என்ன? கொல்ல வேண்டியதானே. பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் அவன் கொல்ல மாட்டான். அதனோட பிரின்சிபல். என்ன பெரிய பிரின்சிபல்? அவன் என்ன பெரிய காந்தியா? காசு வாங்கிட்டு கூலிக்கு கொலை பண்றவன் தானே. அவனுக்கு என்ன வேண்டி கிடக்குது? சென்டிமெண்ட். குடும்பம்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு? அம்மாவா அப்பாவா குழந்தையா குட்டியா என்ன தெரியும் அவனுக்கு? சொன்ன வேலையை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. ஆளு விட்டு என்ன பத்தி தெரியுமா உனக்கு? என் குடும்பத்தை பத்தி தெரியுமா உனக்கு? பணம் என்ன வேணா? பணம் கொடுத்தா இது வேணா செய்யணுமா? இங்க வர விஜய் அப்புறம் லைன் கட்ட அடிச்சு பாரு. கமா கமா விஜய் கமா. கூல் டவுன் கூல் டவுன். மரியாதை என்ன? சரி. என்னை பத்தி என்ன தெரியும்? என் குடும்பத்தை பத்தி, எங்க அப்பா அம்மா. அவன் தான் முட்டா பையன் தெரியுமா? என்ன மனுஷன்? அனாதை குழந்தையை நீங்க தத்தெடுக்க முன் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. விஜய், இனிமே இவங்க தான் உனக்கு அப்பா அம்மா. டாக்டர், நல்ல செய்தி தான். கர்ப்பமா இருக்காங்க. விஜய் வாங்க. அண்ணன் வர பாரு. யார் வர பாரு. பாரு தம்பிகளை பாரு. பசங்களா, இவன் தான் உங்க அண்ணன் விஜய். லட்சுமி, கல்யாணமாகி 7 வருஷமா குழந்தை இல்லாதனால ஒரு குழந்தைய தத்தெடுத்தீங்க. தப்பு இல்ல. இப்ப கடவுளோட அருளால ஒரே பிரசவத்துல 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. இனிமே அவன் தேவையா? நாளைக்கு அவனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பாரு. ஏன்னா அவனுக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு. அப்பாவோட வேலையில இருந்து சொத்து வரைக்கும் முதல் உரிமை அவனுக்கு தான். அப்புறம் தான் உன் பிள்ளைங்களுக்கு. ஆமாமா. நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்குங்க.
விஜய் அனாதை இல்லத்துல சேர்த்துருங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் மாசம் மாசம் நம்மளே கட்டிடலாம். முடியாது. அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்துல சந்தோஷம் வந்துச்சு. என்னால 3 பேரையும் பிரிச்சு பார்க்க முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துல விஜய் தான் மூத்த மகன். உங்களுக்கு எப்படித்தான் சொல்லி புரிய வைக்கணுமோ எனக்கு தெரியலங்க. இத பாருங்க, ஒண்ணு விஜய் அனாதை இல்லத்துக்கு போகணும், இல்ல நானும் என் குழந்தைகளும் எங்கேயா போய் தொலைகிறோம். அன்னைக்கு வாண்ட 2 விஷயம் சொல்லு. விஜய் மேக்னெட் மாதிரி பிடிச்சுக்குவான், மர்க்கரி மாதிரி ஒட்ட மாட்டான். அதில் நீ ஒன்று தான் புரிஞ்சுக்கிட்ட, மர்க்கரி புரிஞ்சுக்கல. அதை நீ புரிஞ்சுக்கணும். அவனை பற்றி வேறு ஏதாவது மனசில் நினச்சிருந்தா விட்டுடு. நம்ம பிஸ்னஸை பற்றி மட்டும் பேசுவோம். அதான் உனக்கு எனக்கு நல்லது. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து யார் அந்த நாட்டு பொறுத்தான் என்ன தப்பு பண்ணான்? எம்ஜிஆர் சமாதியை தோண்டிட்டு இருந்தா சார். எம்ஜிஆர் சமாதியை தோண்டிட்டு இருந்தானா? எதுக்கா தோண்ட? ஐயா, நான் எம்ஜிஆர் ரசிகங்க. என் சொந்த ஊரு ஆண்டிப்பட்டிங்க. எங்க தொகுதியில எம்ஜிஆர் அமெரிக்காவில் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருங்க. அதுக்கப்புறம் இறந்து போய் சரியான டயத்துக்கு வரதில்லைங்க. சந்தேகப்பட்டு சமாதிக்கு போயிட்டாங்க. சமாதியில காதை வச்சு கேட்டா அவங்க கடியார ஓடலங்க. கடிகாரம் சரியா ஓடாதால அவர் உன் கனவுக்கு கரெக்ட் டைமுக்கு வரதில்லை. அதனால அந்த கடிகாரம் எடுத்து ரிப்பேர் பண்றதுக்காக நீ தோண்டி இருக்க. கரெக்ட் சார். என் சர்வீஸ் என்ன? சார், அந்த கடிகாரம் டோன்ட் வரி, நான் அந்த கடிகாரத்தை எடுத்து ரிப்பேர் பண்ணி கரெக்டா உன் கனவுக்கு வர வைக்கிறேன். ஓகே? அது வரைக்கும் நம்ம ஸ்டேஷன்ல ரூம் இருக்கு, ரிலாக்ஸா இரு. பிசி புட் தட் ஏசி. ஏசி ரூமா வாங்க. யோ கான்ஸ்டபிள், மனுஷனுக்கு மிருகத்துக்கு ஒரே செல்ல ஐயா. இதுகளை வேற எங்காவது புடிச்சு போடியா, நாத்தம் தாங்க முடியல. சரியா பாரியா மனுஷன் தான். உங்களை காப்பாத்துறதுக்காக இங்க வந்தேன். அப்பவே சொன்னேன் பெட்டியை விடுங்க விடுங்கன்னு. நீங்க விடல, மாட்டிக்கிட்டீங்க. ஏற்கனவே கள்ள நோட்டு கேஸ், இப்ப கஞ்சா கேஸ். லைஃப் லாங் உங்களுக்கு ஜெயில கழிதான். நீ எந்த காலத்து ஜெயில சொல்ற? பழைய ஜெயில சொல்றியா? இப்பெல்லாம் ஜெயில சூப்பர் சாப்பாடுறா. அதனால தான்டா மேடையில பேசுறவங்க அடிக்கடி லாக்கப்புக்கு வர்றானுங்க. சரி சரி, என்னால மாட்டிக்கிட்ட உங்களை நானே காப்பாத்த வந்திருக்கேன். இன்னைக்கு நைட்டு நம்ம ஆளுக்கு வர்றாங்க, நம்ம தப்பிக்கிறோம். ஏய், உன்னை நம்பலாமாடா? எனக்கு நீங்க தான், உங்களுக்கு நான் தான். காசுமாலாம் நைட்டு கண்ணு மணி தெரியாம தண்ணி அடிச்சுட்டு ரோடு எது வீடு தெரியாம படுத்துக்கிறான் பாரு. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? பிளாட்ஃபார்ம் தான். போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் போட்ட டப்பா வெடிகுண்டுக்கே இங்க கொண்டு போட்டிருக்கே. இனி ஒரிஜினல் ஆர்டிஎஸ் வெடிச்சிருந்தா நம்ம ஸ்ட்ரைட்டா மேலதான். என்னது நம்ம போட்டோ போட்டிருக்கு? நம்ம பேரு, இந்த படத்தில் காணப்படும் நபர் கள்ள நோட்டு வழக்கிலும் கஞ்சா கடத்தல் வழக்கிலும் பல குண்டு வெடிப்பு வழக்கிலும் ஈடுபட்டவர். இவர் அமெரிக்காவில் ஆயுத பயிற்சி பெற்றவர். அட பாவிங்களா, எப்படி கோருக்குறானுங்கடா. டே டே, நான் அமெரிக்காவுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கு தரடா போனேன். இவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பவர்களுக்கு ரொக்க பரிசாக 5 லட்சம் அளிக்கப்படும். போச்சு, ஊருக்குள்ள இனி எவனுமே தூங்க மாட்டான். என்ன பிடிக்கிறதுல கண்காணிப்பா இருப்பான். அதற்கு வருமான வரி பிடித்தமில்லை. ஓ, அது வேற இல்லையா? அட பாவிங்களா, உப்பு மிளகா புளிக்கு டாக்ஸ் ஃப்ரீ பண்ணுங்கன்னா என்ன பிடிக்கிறதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ பண்றதுன்னு விவசாயே இல்லையா? ஏ பிச்சை பெருமாள், காப்பாத்துற மாதிரி என்ன காப்பாத்தி வெடிகுண்டு கேஸ்ல மாட்டி விட்டியாடா. டே பிச்சை, பிடிச்ச 5 லட்சம், பிடிச்ச 5 லட்சம். ஏய், எதை பிடிச்ச 5 லட்சம்? ஒண்ணு பிடிச்சாதான் 5 லட்சம். என்னடா லாட்டரி சீட் சார், இன்றைய குழுக்கள் 5 லட்சம் சார். வேற 5 லட்சத்துக்கு தான் ஓடி வரானுங்க. அவர்கிட்ட போய் குலுக்குடா. 5 லட்சம் விட்டு போற மாதிரி இருக்கும்.
கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல வந்தவங்க தானே நீங்க. வாட்? எதுக்குங்க அந்த ட்ரக்ஸ் என்ன விக்காம வச்சிருக்கீங்க? சீக்கிரம் வித்துட்டா லைஃப்ல நம்ம செட்டில் ஆயிடலாம்ல. இந்த சூழ்நிலையில விக்க முடியாது. ஜெயந்துக்கு தெரியாம பாருங்க டாடி, தம்பி டிவி பாக்குறப்போ சிந்து வந்து சேனலை மாத்தி வம்பு பண்றா. கேட்டா அவ அடிக்கிறா. இவ என்ன தெரியுமா சொல்றா அங்கிள்? நானும் எங்க அக்காவும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல வந்தவங்கன்னு சொல்றா. என்ன வார்த்தை சொல்லிருக்கா பாத்தீங்களா? இத்தனை நாள் நிம்மதியா இருந்தோம். இவ வந்ததுல பிரச்சனை தான். பெரியவங்க கிட்ட எப்படி பேசுறான்னு தெரியாது. என்ன டாடி தப்பு செஞ்சவங்கள விட்டுட்டு என்ன அடிக்கிறீங்க? என்ன ஏத்து பேசுற நீ? ஒரு நிமிஷம். நீங்க பேசுவீங்களா? உங்களை ஊமைன்னு நினைச்சேன். பேசிட்டீங்க. இப்பதான் புரியுது. நான் அடி வாங்கினாதான் நீங்க பேசுவீங்க போல இருக்கு. பிரகாஷ் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு உங்க மேல இருந்த பயம் குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு இங்க வேலை இல்ல. அங்க நான் என் டியூட்டியை செய்யறேன். அதை எப்படி வேணா செய்வேன். கேட்டு வாங்கி சாப்பிடுற. என்கிட்ட இருந்து நீ அடிக்க பார்த்தது 1 கோடி, கேட்டு இருந்தா 2 கோடி கொடுத்துருப்பேன். ஏமாத்திட்ட. ஏமாத்தி பழிக்கிறது தான் உலகண்ணா. அது என்கிட்ட வச்சுக்காத. போலீஸ்காரன் நல்லவனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லடா. சொல்லி இருக்கேன் 1000 வாட்டி உங்ககிட்ட. தேடுங்க. வேலையை பாரு. இந்த சின்ன பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆகக்கூடாது. என்ன கலாட்டாங்க? யாரு அது? என்ன அது கலாட்டா? உள்ள போ. கேக்குறல்ல, என்ன கலாட்டாங்க? உள்ள போ. அடுத்த பிரச்சனை. நீ யாரு என்ன உள்ள போ சொல்றீங்க? யோ, get out. போ.
இருக்கு. அவனை ஏதாவது பண்ணிட போறாங்க. வாங்க சார், ப்ளீஸ் காப்பாத்துங்க. சார் கிடைச்சிருச்சு. தினேஷ், என்னது மந்திரி வீடு ரேஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போக முடியாது, பேக் சைடு தான். வீட்டுக்கார வந்த போறாடா. நல்ல மாதிரி ஆயிட்டான். வச்சுக்க. சாமி யாரு? நீ யாரு? நாங்க திருட வந்தோம். நீங்களும் திருட வந்தீங்களா? என் வீட்லயே நான் திருட வந்திருக்கேன்னு இன்னொரு திருட நினைக்கிற அளவுக்கு என் நிலைமை என்ன ஆயிடுச்சு. சாமி யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல மகனே, ரீகலெக்ட். ஏன் சாமி இந்த உடைய போட்டு திருட வந்திருக்கீங்க? நான் முற்றும் துறந்த முனிவன். துறந்தவனா புரியலையே. முக்கியமான கோவில் உண்டியில மட்டும் திறக்கிறவன். மிஸ்டர் திருடன், இந்த வீட்டுக்காரன் உனக்கு அடையாளம் தெரியுமா? தெரியா சாமி. ஆனா அவனை ஒரு சர்வதேச கொள்ளக்காரன்னு பேசிக்கிறாங்க. அவன் கொள்ளையடிச்சதான் நாங்க கொள்ளையடிக்க வந்திருக்கோம். ஓ, சர்வதேச லெவல்ல கொள்ளக்காரன் பேசிக்கிறாங்களா? அது மட்டும் இல்ல சாமி, அவன் கஞ்சா கடத்துறானா, கள்ள நோட்டு அடிக்கிறானா, சின்ன குழந்தை கடத்தி கிட்னி எடுத்து அவனை புடிச்சு கொடுத்தா போலீஸ்ல 5 லட்சம் கொடுக்குறாங்களாம். மிஸ்டர் திருடன், அவன உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியா சாமி. தெரியாத வரைக்கும் நமக்கு நல்லது. சரி வேலைய பாருங்க. டேய், இதன் ஒரு சாப்பாடா வேலை பாக்குறதுக்கு? திருட போங்க. அப்படி சொல்றேன். சாமி என்னடா இந்த செவரேறி குதிச்சு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அடுத்தபடியா நீங்க எதுல குதிக்கிறதா உத்தேசம்? அரசியல குதிக்கலாம்னு இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதான்டா. என்ன திருட விடுறா டேய். எனக்கு இந்த பாஸ்போர்ட் கிடைச்சா இந்த வீடும் தேவையில்லை, நாடும் தேவையில்லை. எங்க வச்சேன்? திருடு சாமி, என்கிட்டயே வேஷமா? உன் பாஸ்போர்ட் என் கையில, நீ வெளிநாடே செல்ல முடியாது. உங்க அப்பாவை அவங்க ஏன் கொன்னாங்க? அவர் செஞ்ச தொழிலுக்கு சாவு அப்படித்தான் வரும். என் சித்தியும் சரியில்லை. சித்தியா? ஆமா, அவங்க என் அம்மா இல்ல. அநியாயம் பண்றதுக்கு அப்பாவுக்கு ஐடியா கொடுத்ததே அவங்கதான். அவங்களோட தங்கச்சி சிந்து ரொம்ப மோசமானவ. ஆனா என் தம்பி 7 வயசு, just 7 years. அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? எப்போ சிரிச்சுட்டே இருப்பான். அவன் அழுது நான் பார்த்ததே இல்லை. சாகும்போது எப்படி துடிச்சிருப்பான், அழுதுருப்பான். அவனை ஏன் கொன்னாங்க? எப்படி மனசு வந்தது? உன் சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? எனக்கு இந்த இடம் சரிப்பட்டு வரல. வீடு மாத்த போறேன். நீ முதல்ல ஹாஸ்டல்ல தானே இருந்த, அங்கே போயிடு.
இதெல்லாம் தொடக்கூடாது. சாப்பிடு. நீங்க என்ன வேலை செய்றீங்க? அழிக்கிறது. அப்ப யார வேணாலும் கொல்வீங்களா? பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் தவிர. என் தம்பியை கொன்னவனை கொல்றதுக்கு எனக்கு உதவி செய்வீங்களா? முதல்ல சாப்பிடு. உங்க பேர் என்ன? விஜய். கியூட், அழகான பேர். ஹேய், என்னாச்சு விஜய்? என்ன பேர் சொல்லி கூப்பிடுறேன்னா எனக்கு பிடிச்சவங்கள நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். சரி, நீ போய் படுத்துக்க. எங்க அம்மாக்கு அப்புறம் யாருமே என்கிட்ட இவ்வளவு பாசமா இருந்ததில்லை. நீங்க என்ன வெளியே அனுப்ப மாட்டீங்கல்ல? அனுப்ப மாட்டீங்கன்னு தெரியும். குட் நைட். குட் மார்னிங் விஜய். என்ன? படிச்சு பாரு. எனக்கு படிக்க தெரியாது. சரி, நானே படிக்கிறேன். டியர் விஜய், ஒரு வேண்டுகோள். உன் துணியை துவைக்கிறது, கடைக்கு போறது, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது இதெல்லாம் என்னோட வேலை. அதுக்கு பதிலா எனக்கு துப்பாக்கி சுட கத்து தரியா ப்ளீஸ்? கத்துக்கிட்டு அதெல்லாம் உன்னால முடியாது. அதுக்கு தைரியமும் பலமும் வேணும். என்ன உள்ள என்ன துப்பாக்கி சத்தம்? இல்ல, டிவில படம். நீ மறுபடியும் இப்படி நடந்துகிட்ட அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஓகே. நம்ம புதுசா தங்க போற ஃபிளாட்ல நம்ம யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே. நீ அக்கம் பக்கத்துல யாருக்கிட்டையும் அதிகமா பேசக்கூடாது. ஓகே. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஓகே. முதல்ல நீ ஓகே ஓகே சொல்றது நிறுத்து. ஓகே. கதவை திறக்கும் காற்றிலே ரோஜாவின் வாசம் என்ன? கதவை திறக்கும் காற்றிலே ரோஜாவின் வாசம் என்ன? நிலவு மீதக்கும் கண்களில் நீங்காத நேசம் என்ன? Friendship, friendship forever. Friendship, friendship forever. வானம் பூமி எங்கும் அன்பே அன்பே. கதவை திறக்கும் காற்றிலே ரோஜாவின் வாசம் என்ன? Friendship, friendship forever. Friendship,
போல யாரிங்கே இதற்கென்ன பேரிங்கே புது கீர்த்தனம் பிறக்கின்றதே இருட்டுக்குள் மலர் போல இருக்கின்ற நேரத்தில் புது சூரியன் உதிக்கின்றதே புல்லும் இங்கே பூக்கள் தான் மௌனம் எல்லாம் பாடல் தான் கதவை திறக்கும் காற்றிலே ரோஜாவின் வாசம் என்ன நிலவு மீதக்கும் கண்களில் நீங்காத நேசம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் forever ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் forever வானம் பூமி எங்கும் அன்பே அன்பே கதவை திறக்கும் காற்றிலே ரோஜாவின் வாசம் என்ன நிலவு மீதக்கும் கண்களில் நீங்காத நேசம் என்ன பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் தேடப்பட்டு வரும் பயங்கரவாதி ராஜ்பரத் நகரத்துக்குள்ளேயே நடமாடி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளதால் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். அவர் தலைக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓ மை காட், இந்த நாட்டு நன்மைக்காக அமெரிக்காவில் போய் கம்ப்யூட்டர் கத்துட்டு வந்தேன். ஒரு சொறி பிடிச்ச சென பண்ணி ஒண்ணுமே செய்யாத என்ன பல குற்றங்கள் செஞ்ச மாதிரி மாட்டி விட்டான். கேவல குழந்தைங்க சோறு திங்க மாட்டேன்னா அதோ வர ராஜ்பரத் இதோ வர ராஜ்பரத்னு என் மூஞ்சியை காட்டி சோறு விட்டாங்க. அவ்வளவு கொடியவனானா இனிமே வெளியில் நடமாடினா ஆபத்து. பொதுமக்களே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து பரிசு தொகையை வாங்கிட்டு போயிடுவாங்க. விடக்கூடாது. நம்மளே சரண்டர் ஆகி நம்மளே ரிலீஸ் ஆயிடணும். மந்திரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி ஆகிட்டா இதுவரைக்கும் செய்யாத தப்பு, செஞ்ச தப்பு, இனிமே செய்ய போற தப்பு அத்தனையும் அதுல அட்ஜஸ்ட் ஆகிடும்ல. என்ன போலீஸ் நம்ம பிச்சை நினைச்சுன்னு வந்துட்டாரியா. ஹலோ, ஐ எம் சரண்டர். என்ன உருகுடா, ஏன்டா புடிச்சிக்க, நான் சரண்டர் ஆகணும்டா. அதே ராஜபரத் தான் சொல்றான். சார், அன்னைக்கு போட்ட பாம்புலயே கதி கலங்கி போயிட்டோம். மறுபடியும் ரிஸ்க் வேண்டாம் சார். வாங்க சார், ஓடிடலாம். பிச்சை நான் இல்ல, நான் இல்ல. டேய், போலீஸையே சுட்டுட்டு போலீஸுக்கே டாட்டா காட்டுறான். டேய், என்ன உடுங்கடா. எதுக்குடா கூட்டிட்டு போறீங்க? யாரா நீங்கல்ல? டேய் பிச்சை, இப்போ நீயா? உங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். டேய், நீ சொல்லும்போது காப்பாத்துற மாதிரி தான்டா இருக்கா. நான் கடைசியில மாட்டி விட்டுறியடா. முட்டாள்தனமா போலீஸ்ல சண்டை பாத்தீங்களே. நாளைக்கு கோர்ட்ல என்ன தண்டனை தெரியுமா? தூக்கு தண்டனை. அதனால இப்போ நான் தான் காப்பாத்துறேன். டேய், நீ உன்னை காப்பாத்த வேண்டாம். நான் சரண்டர் ஆக போறேன். போலீஸ்காரர் வாங்க. வாங்க சீக்கிரம். ஏடா வேடிக்கை அடிக்க போறியா? ஐயோ பாம்பு. பாம் 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 பாம். ஆறு அடிக்காத. வண்டி வாங்க நிறுத்து. நான் பார்க்காத பாமா என் முன்னாடி. அவன் கலருக்கு நம்மள ஆளாக்கிட்டானேடா. செத்தாலும் நான் ஆவியா அலைஞ்சு அவனை பிடிக்காம. என்னென்ன 10 லட்சம் கீழே தட்டிங்க? எனக்கு லட்சம் பெருசு இல்லடா, லட்சியம் தான் பெருசு. உட்காரு விஜய். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. உன் பணம் என்கிட்ட தானே இருக்கு. நீ எப்போ வேணாலும் கேட்கலாம். அம்மா, அதுக்கு இப்படி தயங்குற? ஏதாவது பொண்ணை சந்திச்சியா? இல்லை, ஏன் கேட்குறேன்னா
இத்தனை நாளா நீயா பணம் கேட்டதில்லை. ஒரு வேளை நீ அப்படி சந்திச்சிருந்தனா சராசரி வாழ்க்கை வாழ்றவங்க கூட சரியா பொண்ணுங்களை புரிஞ்சுக்க முடியாது. நீ தனியாவே வாழ்க்கை வந்து பழக்கப்பட்டவன், உனக்கு புரியறது ரொம்ப கஷ்டம். உன்னை பற்றியும் உன் ஃபேமிலியை பற்றியும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். வேணாம், இந்த சென்டிமெண்ட்லாம் உனக்கு வேணாம். மறுபடியும் நீ வேதனைப்படக்கூடாது. யோசி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பணத்தை வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் இல்லையா, அதான் கேட்டேன். ஓ, இந்தா. நான் வரேன். என்னம்மா பாக்குறீங்க? இது உங்க தம்பி சமாதாமா? அதோ நிக்கிறாரே, அவர் தான் பணம் கொடுத்து இந்த சமாதியை கட்ட சொன்னாரு. தினமும் பூ வச்சு மரியாதை செய்ய சொல்லி பணமும் கொடுத்துருக்காரு. நம்மோட வாழ்ந்தவங்களுக்கு நாம செய்யற கடைசி மரியாதை இதை விட வேற என்னமா இருக்கு? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. Thank you very much. தீவிரவாதி ராஜ்பரத் அட்டகாசம். வெடிகுண்டு வீசி 3 போலீசார் கொலை. இவரை உயிரோடவோ பிணமாகவோ பிடித்து கொடுப்பவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் பரிசு. ராஜ்பரத், உனக்கு ஜெயில் சாப்பாடுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. இன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் என்ஜாய்.